வணக்கம். இன்றைக்கி டே 6 கிராட்டிடியூட் ப்ராக்டிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வேலைக்கும் திறமைக்கும் நன்றி சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகள், நம்மக்கிட்ட இருக்கிற வேலை, நம்மளோட உழைப்பு, இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொன்னதே கிடையாது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இல்லாததை பற்றி தான் அதிகமாக யோசிப்போம். இந்த சம்பளம் பத்தலை, இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இது நல்ல வேலையே கிடையாது, இந்த வேலையில் இது நான் படித்ததுக்கு ஈக்குவலான வேலை கிடையாது, இந்த வேலையில் எனக்கு பதவி உயர்வே இல்லை, இந்த பிஸ்னஸ் எனக்கு பிடிக்கல, இந்த பிஸ்னஸ் நல்லா போகலை, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையினால உங்களுக்கு என்ன திறமையை நீங்கள் என்ன திறமையை கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன திறமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசித்து பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பல கோடி மக்களுக்கு ஒரு வேலை கூட கிடைக்காம இருக்காங்க. இந்த அளவுக்கு கூட வேலை இல்லாமல் இருக்காங்க. சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பொருத்தமான வேலை இருக்காது. சில பேர் நல்ல திறமையாக இருப்பாங்க, ஆனால் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்காது. சில பேருக்கு உடம்பே முடியாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல வேலைக்கு நன்றி சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்கிற திறமைக்கு நன்றி சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் ஐடியாவுக்கு நன்றி சொல்லலாம். ஸோ இந்த வேலையினால தான் நம்ம குடும்பத்தை நம்மளால் நமக்கு நல்ல வருமானம் வருது. அந்த நல்ல வருமானம் வர்றதுனால தான் நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கோம். இந்த மாதிரி நம்ம நன்றி சொல்லும்போது அது பல மடங்கு அதிகமாகும். ஸோ இப்போ எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக திரும்ப யோசிச்சுட்ருக்கீங்க, அதிகமாக திரும்ப யோசித்து கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, அது பல மடங்கு நமக்கு கொடுக்குன்றத சயின்டிஃபிக்காக முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு அதிகமாக பணம் வேணும் அப்படின்னா கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதிகமாக ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற வேலைக்கு நீங்கள் கிராட்டிடியூடு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற வேலையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த திறமைக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லலாம். ஸோ உங்களோட ஸ்கில்லை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது இன்னும் அதிகமான ஸ்கில்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சின்ன பிஸ்னஸ் அது மூலிமா வர இன்கமுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நன்றி உணர்வே இல்லாமல் ஒரு இதில் நம்ம வெற்றி பெறவே முடியாது. அப்போ கிராட்டிடியூட் சின்ன விஷயத்துக்கு கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக தானாக அதுவாக மேஜிக்காக நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் இப்படி சொல்லிகிட்ருப்பாங்க, நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மையாக பாருங்கள். நீங்கள் தான் உங்களுக்கு இந்த உடலை கொடுத்தது யார்? நீங்கள் இந்த மாதிரி சிந்திக்கிற அறிவை கொடுத்தது யார்? உங்களுக்கு இந்த திறமையை கொடுத்தது யார்? இந்த நல்ல பேசுகிற திறமையை கொடுத்தது யார்? இந்த கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்தது யார்? இந்த மாதிரி வேறு யாருன்னா நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாமே நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற திறமைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறோம். அந்த திறமையெல்லாம் நம்ம ரீகால் பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற இந்த திறமைகள். அதே மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்னால் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த கல்வி அறிவை கற்றுக் கொடுக்க முடியுது, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா, என்னால் ஒரு நிறுவனத்தை நடத்துகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த தகுதி இருக்குது, எனக்கு அந்த திறமை இருக்குது, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விவசாயியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மண்ணை தொட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துக்கு இருக்கிற மக்களுக்கு எல்லாமே ஃபுட்டு கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை நினச்சி பெருமைப்படலாம். இப்போ ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு நன்றி சொல்லலாம். நீங்கள் ஈவன் அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லலாம். அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் இன்னும் அந்த வேலையில் அதிகமாக நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் அமையணும் அப்படின்னா, சின்ன பிஸ்னஸ் மூலமாகவும் அதுலேருந்து வர வருமானத்துக்கு கிராட்டிடியூடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு கம்பெனியில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
2 பேரும் ஈக்குவல் கேடர். ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, எப்பவுமே புலம்பிட்டே இருக்காரு. எனக்கு இந்த வேலை பிடிக்கல. இ இதெல்லாம் ஒரு வேலையா? இந்த வேலையெல்லாம் நான் செய்யணுமா? இந்த இந்த மாதிரி வந்து நெகட்டிவா அ ஒருத்தர் வந்து புலம்பிட்டே இருக்காரு. இந்த இந்த வேலையிலேருந்து எனக்கு சரியா சம்பளம் வரல. சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன என்ன நெறைய வேலை வாங்குறாங்க. அப்படின்ற மாரி நெறைய புலம்பிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இன்னொருத்தரு இவரும் அவருக்கு ஈக்குவல் கேடர் தான். ஆனா, அவரு என்ன பண்றாருன்னா, இந்த வேலை குடுத்த இறைவனுக்கு நன்றி. இந்த வேலையிலேருந்து வர வருமானத்தினால தான் என் குடும்பத்த வந்து நான் நல்லபடியா பாதுகாத்துட்ருக்கேன். எங்களுக்கு டெய்லியும் ஃபுட்டு கிடைச்சிட்ருக்கு. அதுக்கு நன்றி. இந்த வேலை மூலியமா நான் நெறைய திறமைகள வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த திறமைகள் வளர்த்ததுக்காக எனக்கு நன்றி. இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி. இந்த வேலை மூலியமா தான் எனக்கு சமுதாயத்தில ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஜாபுக்கு வந்து கிராட்டிட்யூட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ள நபர் வந்து அந்த வேலைய வந்து எந்நேரமும் திட்டிகிட்டே இருக்காரு, வெறுத்துக்கிட்டே இருக்காரு, நெகட்டிவா யோசிச்சுட்ருக்காரு. அவரோட வேலை வந்து ப்ராக்ரஸ் ஆகாது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அந்த வேலைய வந்து கரெக்ட்டா அவர் முடிக்க முடியாது. 2வதா இருக்கிறவர் வந்து அந்த வேலைய ரசிச்சு செய்யும்போது, அவர் ஈஸியா அந்த வேலையில வந்து அவுட்புட் வந்து வரும். ஈஸியா அவரு அந்த வேலைய வந்து சிம்பிளா, ஈஸியா, பர்ஃபெக்ட்டா வந்து முடிச்சுருவாரு. இப்போ இதே மாரி போகும்போது 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் கழிச்சு அப்ரைசல் வரும்போது, இருக்கிறவரு வந்து கிராட்டிட்யூட் சொன்னவருக்கு வந்து அவருக்கு அப்ரைசல்ல நெறைய மார்க் வரும். ஸோ, அவரு ப்ரமோஷன் ஆகி இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே நெறைய வரும். ஸோ, இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா கிராட்டிட்யூட் சொல்லிட்டு அந்த வேலைய வந்து செய்யும்போது, நமக்கு வந்து அபண்டன்ட் வந்து கெடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ, அதுதான் எங்கே நம்ம வந்து ஆற்றல வந்து அதிகப்படுத்துகிறோமோ, எங்கே வந்து கவனம் செலுத்துகிறோமோ, அது நம்ம வாழ்க்கையில அதிகமா அபண்டன்ட் வந்து நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, அதான் வந்து மெயினா வந்து நெறைய இதில வந்து அந்த எனர்ஜிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வந்து நன்றி சொல்லுங்க. அப்பதான் உங்ககிட்ட இன்னும் அதிகமா அது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ, இன்னைக்கு ஒரு சின்ன பயிற்சி என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற வேலைய பத்தி ஒரு 10 விஷயங்கள வந்து பாசிட்டிவான 10 விஷயங்கள வந்து எழுதுங்க. இந்த வேலை மூலியமா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த வேலை மூலியமா நான் என்ன கத்துக்கிட்டேன்? இந்த வேலை மூலியமா என்னென்ன ஸ்கில்ஸ் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்? என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நான் கத்துக்கிட்டேன்? இந்த வேலை மூலியமா நான் யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்கேன்? இந்த வேலையில நான் என்னென்ன திறமைய வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது என்னென்ன திறமை இருந்தது? இப்போ என்னோட திறமைகள் என்னென்ன இருக்கு? என்னுடைய சம்பளம் எவ்வளோ வந்துட்டுருக்கு? அது மூலியமா என் குடும்பத்த வந்து எப்படி ரன் பண்ணிக்கிட்டுருக்கேன்? நான் இதுவரைக்கும் இந்த வேலையிலேருந்து பெனிஃபிட் ஆனது என்ன? இந்த மாதிரி வந்து அந்த வேலையிலேருந்து நீங்க பெனிஃபிட் ஆனது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி எழுதுங்க. நீங்க எழுத எழுத நெறைய வந்து உங்களுக்கு பாசிட்டிவா உங்க இருக்கிற ஜாப்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்களே பிஸ்னஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற கிளையண்ட்டுக்கு வந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அப்போ நீங்க ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு வரப்போற அந்த புது வேலைக்கு வந்து நன்றி சொல்லுங்க. அப்போ நல்லபடியா உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து ஈஸியா வந்து அமையும். ஸோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வேலைய வந்து குறைய சொல்லாம, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாரி பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் யோசிச்சு, அதுக்கு வந்து கிராட்டிட்யூட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஸோ, டெய்லியும் இந்த மாரி வந்து சொல்லி பாருங்க. நான் செய்யும் வேலைக்கு நன்றி. எனக்கு கிடைத்துள்ள திறமைக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாரி சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா சொல்லும்போது, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைய வந்து வெறுமனே சொல்லாம, எப்பவும் போல ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண தான் உங்க பிரெயின்ல வந்து ரீவயரிங் பேட்டர்ன் வந்து நடக்கும். ஸோ, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, எப்பவும் போல அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் கையில வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த யோசிச்சு, அந்த நல்ல விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க செய்ற வேலை உங்களுடைய வாழ்க்கைய வந்து நடத்துது. ஆனா, நீங்க அந்த வேலைக்கு சொல்ற நன்றி தான் உங்களுடைய வாழ்க்கைய வந்து உயர்த்துது. நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய மாயாஜால பயிற்சியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.